இளைஞருடன் ஒரு வருடமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இளம்பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு வரவழைத்த இளைஞர் வீட்டிற்குள் வைத்து இளம்பெண்ணை சரமாரியாக தாக்கிய கொடூரம். கை கால்களை கட்டி தண்ணீர் நிரம்பிய ட்ரம்மிற்குள் போட்டு கொலை செய்த பயங்கரம். இளம்பெண் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? தேவாஸ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்புல 100க்கும் அதிகமான பொதுமக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அங்க மனோஜ்ங்கிற நபரோட வீட்டுல இருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. ஏன் மனோஜோட வீட்டுல இருந்து இப்படி நாற்றம் வீசுதுன்னு தெரிஞ்சுக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மனோஜ் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா மனோஜோட வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச பொதுமக்கள் வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த ஒரு அறைக்குள்ள ப்ளூ கலர் ட்ரம் ஒண்ணு இருந்திருக்கு. உடனே அந்த ட்ரம் திறந்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல இளம்பெண் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்டு உடம்பு ஃபுல்லா அழுகிய நிலையில கிடந்திருக்காங்க. அடுத்து அந்த சடலத்தை மீட்ட போலீஸ் உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கடையில தேவாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல மனோஜ்ங்கிற நபர் சரணடைஞ்சிருக்காரு. சார், நான் தான் லக்ஷிதாவை தண்ணியில முக்கி கொலை செஞ்சேன்னு சொல்லி இருக்கார். உடனே அவரை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. மத்திய பிரதேசம் தேவாஸ் பகுதியில் உள்ள வைஷாலி அவென்யூல மனோஜ்ங்கிற நபர் வசிச்சுட்டு இருந்திருக்கார். இவரும் அதே குடியிருப்புல வசிச்சுட்டு இருந்த லக்ஷிதாவும் ஒரு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஒன்னா வெளியில போறது, பீச், பார்க், ஹோட்டல்னு ஊர் சுத்திட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கடையில மனோஜ் வேறொரு பகுதிக்கு வாடகைக்கு குடி போயிருக்கார். இதனால 2 பேருக்கும் இடையில விரிசல் ஏற்பட்டு இருக்கு. அதே மாதிரி லக்ஷிதாவும் மனோஜ் கூட பேசுறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சதா கூறப்படுது. இதனால கடும் கோபமான மனோஜ் லக்ஷிதாவுக்கு போன் பண்ணி முன்ன மாதிரி எதுக்கு என் கூட பேச மாட்டேங்கிறன்னு கேட்டு இருக்கார். அதுக்கு லக்ஷிதா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. மறுநாள் லக்ஷிதாவை நேர்ல மீட் பண்ண மனோஜ் அவங்களோட செல்போனை பிடுங்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவை பார்த்திருக்கார். அதுல லக்ஷிதா வேற ஒரு இளைஞரோட கொஞ்சி குழாவி பேசி இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த மனோஜ், யார் இந்த பையன், எதுக்கு இவன் கூட பேசிட்டு இருக்கன்னு கேட்டிருக்கார். அதுக்கு லக்ஷிதா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் அவரை காதலிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. லக்ஷிதாவோட பேச்ச கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன மனோஜ் லக்ஷிதா கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கார். ஆனா அவரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத லக்ஷிதா பதிலுக்கு மனோஜை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இந்த கோபத்தோடவே வீட்டுக்கு போன மனோஜ், எனக்கு கிடைக்காத லக்ஷிதா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கான். அதன்படி லக்ஷிதாவுக்கு போன் பண்ண மனோஜ், லாஸ்டா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் நான் உன்னை எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கான். மனோஜோட பேச்ச நம்பி லக்ஷிதாவும் அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. லக்ஷிதா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே அவங்கள சர்ற மாதிரியா தாக்குன மனோஜ் கயிறு மூலமா கை கால்களை கட்டி தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த ப்ளூ ட்ரம்முக்குள்ள போட்டு இருக்கான். கை கால்கள் கட்டப்பட்டு இருந்ததால லக்ஷிதாவால ட்ரம்ல இருந்து வெளியே வர முடியல. இதனால தண்ணீர்ல மூழ்கி லக்ஷிதா பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. 3 நாள் கழிச்சு லக்ஷிதா உயிரிழந்தது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரணை நடத்தினாங்க. இதுக்கடையில தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்ச மனோஜை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.